நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. செய்திகள் தொடர்கின்றன. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாச்சாமிப்பட்டி பிரிவு சாலையில் தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான முழு ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். ஜெரி, வணக்கம். தயார் நிலையில் இருக்கிறதா எல்லா ஏற்பாடுகளும்? எப்பொழுது நிகழ்ச்சி தொடங்கும்? எப்பொழுது விஜய் வருவார் என்று எதிர்பார்க்கலாம்? உங்களிடம். வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய செங்கிப்பட்டியில் நிர்வாகிகளை சந்திக்க இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் தவேக தலைவர் விஜய் என்னவெல்லாம் பேச போகிறார் என்று ஒரு பெரும் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. காரணம், டெல்டா பகுதி விவசாயிகளுடைய அரசினுடைய மையப்பகுதியாக இருக்கிறது இந்த தஞ்சாவூர். எனவே இங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிக முக்கிய கோரிக்கைகளை பற்றியெல்லாம் அவர் பேசுவாரா, அன்றாட விவசாயிகளுடைய இன்னல்களை பற்றியெல்லாம் பேசுவாரா என்று இப்பகுதி மக்கள் பெரும் எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள். இந்த சூழலில்தான் 4900 பேர் பங்கேற்கக்கூடிய ஒரு உள் அரங்க நிகழ்ச்சியாக இது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாகவே தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நிர்வாகிகளை மட்டுமே சந்தித்து வருகிறார். காரணம், அதிகப்படியான கூட்டம் கூடுவதால மக்கள் சந்திப்பை நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றப்பட்டிருக்கிறது. 4900 பேருக்கு மட்டுமே போலீசார் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல QR கோட் அடங்கிய பாஸ் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது. அதாவது நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வந்த வண்ணம் இருக்கிறார்கள். வந்தவுடனே அவர்கள் ஒவ்வொரு பாக்ஸுகள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பாக்ஸில் அமர வைக்கப்படுவார்கள். அவர்கள் இருக்கும் இடத்திற்கே தன்னார்வலர்கள் தண்ணீர் கொண்டு வந்து சேர்க்கும் இடத்திற்கு வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதிக்கு வலதுபுறமே கழிவறைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் தவேக தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் அவர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு அவர் இங்கே வந்தடைய இருக்கிறார். அவர் இங்கே வரும் பொழுது பல்வேறு விஷயங்களை பற்றியெல்லாம் அவர் பல்வேறு அடுக்குகள் குறித்து அவர் பேச இருக்கிறார். அதிலும் குறிப்பாக காங்கிரஸ் கூட்டணி குறித்து அவர் பேச வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதுவரை திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாகவில்லை. எனவே இந்த கூட்டணி இழுபறி குறித்தெல்லாம் அவர் விமர்சனம் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் ஏற்பாடுகள் முழு வீச்சில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்றது. தற்பொழுது நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. காலையிலிருந்து நிர்வாகிகள் வந்தாலும் கூட சரியாக 8 மணியிலிருந்து தான் நிர்வாகிகளை பாஸ் பரிசோதனை செய்யப்பட்ட பிறகு உள்ளே அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஒவ்வொருவராக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். அதே போல இங்க நிகழ்ச்சியில பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு அவசர உதவிக்காக மருத்துவ குழு தயார் நிலையில் இருக்கிறது. அவர்களுக்காகவே ஒரு மெடிக்கல் கேம்ப் தயார் நிலையில் இருக்கிறது. ஒரு 100க்கும் மேற்பட்ட செவிலியர்களும் 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்களும் இங்கே மருத்துவ உதவிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனமும் இந்த டென்ட்டுக்கு பின்புறத்தில் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. விஜய் வந்த பிறகு சரியாக 10 மணியிலிருந்து 3 மணி வரை இங்கே நிகழ்ச்சிக்கான அனுமதி பெறப்பட்டிருந்தாலும் கூட அவர் இங்கே வருவதற்கே 11 மணி ஆகிவிடும் என்று கூறப்படுகிறது. இந்த சூழலில் 11லிருந்து 1 மணிக்குள்ளாகவே இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்து சரியாக 2 மணிக்குள்ளாக இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அனைத்து தொண்டர்களுமே வெளியேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகளும் தயார் நிலையில் தான் இருக்கிறது. இந்நிலையில்தான் ஒவ்வொரு நிர்வாகிகளாக அவர்கள் QR கோடு அடங்கிய பாஸை எடுத்துக்கொண்டு நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இந்த அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். அதாவது பொதுவாகவே திறந்தவெளி மைதானத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், மக்கள் சந்திப்பு கூட்டமாக இருக்கட்டும், அனைத்துமே திறந்த வெளியில் நடைபெறும். ஆனால் சேலத்தில் நடைபெற்ற ஒரு உயிரிழப்பு காரணமாக நேரமும் மாற்றப்பட்டு இருக்கிறது. மேற்கூரையும் அமைக்கப்பட்டு அமர்வதற்கு நாற்காலிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. எனவேதான் எந்தவித அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து வித முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. போலீசார் ஏறத்தாழ 52 நிபந்தனைகளை விதித்திருக்கிறார்கள். அனைத்து நிபந்தனைகளும் ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகுதான் நேற்று மாலைதான் அதிகாரப்பூர்வமாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாள் முன்பதாக வாய்மொழி உத்தரவாகத்தான் இந்த ஏற்பாடுகளை செய்ய அனுமதி வழங்கியிருந்தனர். அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டு போலீசார் நேரடியாக இங்கு கண்காணித்த பிறகுதான் இந்த அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு நிர்வாகிகளும் அந்த வண்ணமே இருக்கிறார்கள். விஜய் என்ன பேச போகிறார் என்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாகவே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் அந்தந்த மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய பிரச்சனைகளை பேசாமல் பொது பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசியிருக்கிறார். பொதுவாக ஆளும் திமுக அரசை விமர்சனம் செய்திருக்கிறார். ஆனால் இது விவசாய அரசியலினுடைய மைய பகுதியாக இந்த
தஞ்சாவூர் விளங்குகிறது. எனவே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான விவசாயிகள் எத்தனை கட்சிகள் ஆட்சி மாறினாலும் கூட பல்வேறு பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கிறது. இந்த பிரச்சனைகளை பற்றியெல்லாம் விஜய் குரல் கொடுப்பாரா என்று பெரும் எதிர்பார்ப்போடு தொண்டர்கள் ஒவ்வொருவராக வந்த வண்ணமே இருக்கிறார்கள். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெரி. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.